அம்மா ஏம்மா சும்மா ஜலுங்க ஜலுங்க நடந்துக்கிட்டு இருக்க? பயப்படுவாங்கம்மா. லைவ் பார்த்துட்டு இருக்கோங்க. வாம்மா, படுமா. தனியாக போகக்கூடாது, வாம்மா. எங்கே போகிற? பாட்டு டோன்னு ஏற்றுறாங்கப்பா. நான் இந்த பக்கம் வந்துடுறேன். இங்கே ஒரு பஞ்சு இருந்தது, எங்கே நேற்று வச்சுமே, எங்கே போட்டீங்க? ம், எங்கே போட்ட பாரு. ஏன் மேடம் அப்போது குருவோட அம்மாவை வாம்மா அப்படியா குரு அம்மான்னு கூப்பிடுவீங்களா மேடம்? அப்படி கிடையாது. பசங்க வந்து அம்மான்னு சொல்கிறாங்க, அதுதான் நான் சொல்ல வந்தேன். இப்போ பாட்டின்றதையும் சொல்கிறதில்ல. வெளியில் எங்கன்னா போனாங்கன்னா சொல்லுவாங்க, எங்கள் பாட்டி. யாரும்மா அதுன்னு எதனா கேட்டாங்கன்னா எங்கள் பாட்டி, எங்கள் ஆயா அப்படின்னு. ஆயான்றது இந்த பக்கமும் சொல்லுவாங்க, சென்னை சைடும் சொல்லுவாங்க, ரெண்டுமே சொல்லுவாங்க. பாட்டின்றது எப்படி சொல்லுவாங்க, சில ஊரில் ஆச்சின்னு சொல்லுவாங்க. வயசில் ரொம்ப பெரிய பாட்டியாக இருக்கிறவங்கள வந்து பாட்டி. இவங்க வந்து ஆயா அப்படி. அம்மச்சி. சில நிறைய ஸ்லாங்கில் நிறைய விதமாக கூப்பிடுவாங்க இல்லையா, அது மாதிரி கூப்பிடுவாங்க. பொதுவாக எங்கள் வீட்டு பசங்க எல்லாருமே வந்து பேர் சொல்லியும், இல்லைன்னா அம்மா சந்தியாம்மா அம்மா, இல்லைன்னா சித்தி. என்னை வந்து பசங்க சித்தின்னு கூப்பிடுவாங்க, இல்லை சந்தியாம்மான்னு திடீர்னு சொல்லுவாங்க. அதனால் அது அப்படி இருக்கும். வெளியில் மட்டும்தான் மென்ஷன் பண்ணுறது. அவங்க எங்கள் சித்தி, இது எங்கள் அம்மா, இது எங்கள் பாட்டி அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் இன்றைக்கி சப்பாத்தி, ஸ்வீட் கார்ன், பன்னீர் போட்டு கிரேவி, வெங்காயம், வெள்ளரி, தயிர் பச்சடி. சூப்பர் தம்பி. நீங்கள் என்னதக்கா? ரவா உப்புமாப்பா. மதியம் வச்ச சாப்பாடு இருந்தது. இது கத்திரிக்காய் தொக்கு கிரேவி. அது இன்றைக்கி ஷார்ட்ஸாக வீடியோ போட்டிருந்தேன், அதே தான். அதனால் அது கொஞ்சம் இருந்தது, இது கொஞ்சம் செஞ்சு எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். ஆயன்னு சொல்ல வேண்டாம் மேடம், பச்சையா இருக்கு. அவ்வா இல்லை பாட்டின்னு. ஓகே ஓகே. பார்த்தேன் அக்கா, அது வித்தியாசமாக இருந்துச்சு அக்கா. வித்தியாசமாக இல்லை தம்பி, அது வந்து 3 கத்திரிக்காய் தான் இருந்தது. நம்ம வேலூர் கத்திரிக்காய் உங்களுக்கு தெரியும் இல்லையா, எல்லா ஊர்லேயும் கிடைக்கிறது தான். இருந்தாலும் அது நம்ம ஊரில் ரொம்ப ஃபேமஸ் இல்லையா, முள் கத்திரிக்காய். அது வந்து ஒரு காய் வந்து சொத்தையாக போயிடுச்சு. மீதி இருக்கிற இல்லை மறைக்கலை. மீதி இருக்கிற 2 கத்திரிக்காவை என்ன பண்ணேன்னா, இதை வச்சு நான் என்ன பண்ணுறதுன்ட்டு நான் தான் செஞ்சேன் அதை. இவங்க வீட்டில் மிளகாத்தூள் வந்து அரைக்காமல் என்ன பண்ணிட்டாங்க, எமர்ஜென்சிக்கு வெளியிலேருந்து வாங்கிட்டாங்க. இந்த அரைச்சி விற்பாங்க இல்லையா, அது. நான் பொதுவாகவே வந்து மிளகாத்தூள் காலி ஆகிடுச்சுன்னா ஆச்சி வாங்குவேன், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் வாங்க மாட்டேன். இது வந்து மளிகை சாமான் சொன்ன இடத்துல அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த அரைச்சி விற்பாங்க இல்லையா, அந்த தூளை கொடுத்துட்டாங்க. அது என்ன வயிறு வலிக்குது. அதனால் அது கொஞ்சம் போட்டாலே ஒரு மாதிரி இருக்குது. அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, தக்காளி நிறைய போட்டு, தக்காளி தொக்கு பேஸில் இது கத்திரிக்காய் கொஞ்சம் இருக்கிறதுனால ரொம்ப தொக்காவும் இல்லாமல் ரொம்ப கிரேவியாகவும், எப்படின்னா குழம்பு மாதிரியும் இல்லாமல் இடையில இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில் பண்ணிவிட்டு. ஆனால் நல்லா இருந்தது. காரம் கம்மியாக போட்டு தக்காளி தொக்கு மெத்தட் தான், ஆனால் அதில் கொஞ்சம் புளி சேர்க்கணும், கொஞ்சமாக தான் சேர்க்கணும். தக்காளி நிறைய, வெங்காயம் கம்மி, பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வந்து தக்காளி தொக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியலையா, அதே மாதிரி தான் அதில் வந்து கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். அதனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்போயாவது கத்திரிக்காய் இருக்குது, நம்ம எதனா சிம்பிளாக செய்யணுன்னும் போது சூப்பராக இருக்கும். அது ரெசிபி வேணுன்னா கேளுங்க, சொல்கிறேன். பார்த்தேனாக்கா. அது அப்புறம் நாங்கள்லாம் ஆயான்னு தான் சொல்லுவோம். கத்திரிக்காய் கூட போட்டு வைக்கலாம். ஆமாம் ஆமாம், வற்றல் கூட போட்டு அக்கா, சாம்பார்லாம் போடலாம் அக்கா, முருங்கை வற்றல் கூட. ஆமாம் தம்பி, நானும் செய்வேன் அக்கா. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம், கருவேப்பிலை, அந்த பூண்டு நச்சு போட்டு நல்லா வதக்கிட்டு, தக்காளி போட்டு நல்லா அதையும் நல்லா வந்து மாய்ஸ்டராக நல்லா வதக்கி எடுத்துட்டு, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த காய் வச்சுருக்கிற காய் குட்டி குட்டியாக கட் பண்ணணும். நம்ம சாம்பாருக்கு போடுற மாதிரி கட் பண்ணக்கூடாது. இது பொரியலுன்றதுனால குட்டி குட்டியாக கத்திரிக்காய் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி, மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள் இது எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி வச்சு நல்லா கொஞ்சம் நல்லா வந்து வெந்து வந்ததுக்கப்புறம் சின்ன துண்டு புளி தான். இது வந்து பொரியல் மாதிரி செய்கிறதுனால அது மாதிரி. இல்லைன்னா புளி கூட போடவே தேவையில்ல, தக்காளி மட்டும் கொஞ்சம் கூடுதலாக ஒரு 2 தக்காளி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் போதும். நானும் செய்வேன் அக்கா. ஓகே தம்பி.